நான் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கராகேன்னு. ஸோ இது வந்து என்னென்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல் பைட் சைஸ் ஃப்ரைட் சிக்கன். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு பேர் சிக்கன் கராகே. ஸோ இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஒரு 6 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் சோயா சாஸ், சால்ட்டு, பெப்பர், வினிகர். ஓகே, நான் ரைஸ் வினிகர் யூஸ் பண்ணுறேன். இந்த வினிகர் நீங்கள் வந்து நார்மல் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மேரினேஷனுக்கு. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சின்ன சின்ன பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 65 கட் பண்ணுவோம்ல அது மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்லிக். ஸோ சிக்கனில் கார்லிக் போட்டாச்சு. இப்போ ஜிஞ்சர், அதுக்கப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் வினிகர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மேரினேஷன். ஸோ இந்த மேரினேஷனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு 1/2 hour போல் மேரினேட் ஆகட்டும். ஸோ நம்ம சிக்கன் வந்து மேரினேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு மைதா மாவு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் கராகேக்கு நம்ம அவுட்டர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்பூனை விட கையை வச்சு மிக்ஸ் பண்ண ஈஸி. லைட்டாக பிறுன்னு வரணும். ஓகே, இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வரணும்னு கரெக்டாக காணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வரணும். ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த பவுடர் மாதிரி இல்லாமல் ஒரு பிறுன்னு இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சிக்கனை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது சிக்கனோட அவுட்டரில் வந்து இந்த டெக்ஸ்சர் வருமா, அப்போ நல்லா க்ரன்ச்சியாக வரும், உங்களுக்கு பயங்கர கிறிஸ்பியாக வரும். ஓகே, ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுருங்க. அப்போ தான் இந்த சிக்கன் அவுட்டரும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சால்ட்டு போட மறந்துட்டேன். அது சிக்கன் கொஞ்சம் அவுட்டரில் பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் ஓகே, ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ ஒரே ஷாட்டில் வந்து நிறைய இதை வந்து டக்குன்னு கோட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு 4-5 பீஸை எடுத்து இந்த இதில் போடுங்க. ஓகே, போட்டுட்டு நீட்டாக இப்படி ஷேக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அழகாக கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம், பிளேட்டில் வச்சிடலாம். ஈஸியாக கோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆயாச்சு. இதில் நம்ம இங்கே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை போட்டுருவோம். ஸோ சிக்கன் போட்டு 2 minutes ஆகிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். ஆனால் நம்ம இதை வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இப்போ எடுத்துடலாம் இதை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த கராகே சிக்கன். எடுத்து ஸோ 2வது பேட்ச் போட்டேன். இப்போ அதாவது செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு 2 minutes ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து டபுள் கிறிஸ்பி ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம சிக்கன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயாச்சு.
இப்போ வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணிடாதீங்க, பிறகு வந்து ரொம்ப ஹார்டாக ரப்பரியாக ஆயிரும் சிக்கன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்போது நம்மளோட சிக்கன் கராகே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஓகே, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. யூஸ்வலாக வந்து அந்த சிக்கன் கராகே கூட அவங்க சர்வ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ், அதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வைப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிம்பிள் ஜாப்பனீஸ் மீல் ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, கிம்ச்சி, இது வந்து சிக்கன் கராகே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மீசோ சூப். ஓகே, ஸோ இதுதான் ஹைலைட். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஜாப்பனீஸ் மீலை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஜாப்பனீஸ் பிளாட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் இது ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கராகே சர்வ் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ சிக்கன் கராகே வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து கேபேஜ் தான் வைப்பாங்க. ஸ்லைஸ்டு கேபேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேபேஜுக்கு மேலே வந்து இது ஒன்று மைனேஸ். ஸோ மைனேஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க அழகாக ஒரு ஸ்குவீஸி பாட்டிலில் வச்சு இப்படி ட்ரிசில் பண்ணி வச்சுருப்பாங்க. கராகேக்கு வந்து டிப்பிங் சாஸ்க்கு வந்து இந்த கொஞ்சம் மைனேஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அந்த பிளாட்டர்.